சலீம், நீ ஏன் வரல? எனக்கு வர பிடிக்கல. என் மேலே அவ்வளோ வெறுப்பு வந்துருச்சா? நீ ஓவரா பண்ணா இப்படி தான் இருக்கும். அப்போ என்னை மறக்கணும்னு நினச்சிட்டல்ல? உன்னை ஆமாம் மறக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இருந்து உன்னை எனக்கு பிடிக்கல, சரியா? ஏன் வந்துட்ட என்ன அவகிட்ட விட்டுட்டு? உன் மேலே அவளுக்கு அவ்வளோ இஷ்டம் இல்லைனா சொந்த பந்தங்களை விட்டுட்டு இந்த அர்த்தத்தில் அவையே உன்னை தேடி வரணும். எனக்கு அவள் தேவையில்லை. அவளுக்காக நீ பட்ட கஷ்டம் உனக்கு ஞாபகம் வரலையா? அதுக்கு அவளுக்கும் அதே ஆசை இருக்காதா? பாவம், சும்மா இருந்தவளை மனசு கெடுத்து ஆசையை காட்டி இப்படி ஒதுக்கி வைக்கிறது தப்பு இல்லையா? இங்கே பாரு, நீ கோவப்படாத. அவளுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், எப்போவுமே என் மனசு ஒரே இடத்துல இருக்காதுன்னு. காதலானாலும் காமமானாலும் கண்ணில் போடுற மை மாதிரி. மை இருக்கிற வரைக்கும் கண் அழகாக தான் தெரியும். கண்ணீர் விட்டு மை அழிஞ்ச கண்ணை பார்க்கும்பொழுது கன்றாவியாக இருக்கும். அவள் கேட்டா தானே இதெல்லாம் எதுக்கு? அவள் கூட இருக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. இன்னொரு தடவை அவள் இங்கே வந்தால் அடித்து துரத்திடுவேன். அவளுக்கு வெக்கமான எதுவுமே இல்லை. பொண்ணுங்க மனசை புரிஞ்சிக்க தெரியாதவன். 5 நிமிஷம் சுகத்துக்காக ஆசைப்படுற இவனை நம்பி கட்டின புருஷனை விட்டுட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்களே. இவன் உங்க கூட கடைசி வரைக்கும் இருப்பான்னு எப்படி நம்புறீங்க? இந்தாங்க வச்சுக்கோங்க உங்க நகைய. இதுக்காகலாம் அவன் கூட இருக்க முடியாது. உங்க மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன். என் காதலை விட நீங்க அவன் மேல வச்சிருக்க காதல் தான் பெருசுன்னு இவனுக்கு எப்போ புரிய போதோ அது கடவுளுக்கு தான் தெரியும். ஆம்பளைங்க எவ்வளோ கல்லஞ்சக்காரங்கன்னு சலீமை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. இப்போ சலீமுக்கு என் மேலே இருக்கிற பாசம் நிரந்தரமாக இருக்குமான்னு சந்தேகமாக இருக்கு. இல்லை எனக்கும் இதே மாதிரி நிலைமை வந்துருமோன்னு பயமாகவும் இருக்கு. மும்தாஜ் சொன்ன மாதிரி என் மேலே காதல் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு பரிதாபமாக அது இருக்காதா? புருஷனுக்கும் ஊர்காரங்களுக்கும் நம்ம விஷயம் தெரிஞ்சா? எனக்கு புரியல. அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா? தெரிஞ்சாதானே. ஓடி போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்க? கொஞ்ச நாள் ஆளை வச்சு தேடுவாங்க. ஒழுங்காக புருஷனோட வாழாமல் புத்தி கெட்டு இவன் கூடயே ஓடி போயிட்டான்னு கவலைப்படுவாங்க. அப்புறம் சரியாயிடுவாங்க. இதான் என் பழைய வீடு. வாங்க. இதான் அடுப்பாங்கற. விறகுல சமைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் தெரியுமா? எனக்கு மீன் குழம்பு வைக்க நல்லா தெரியும். அப்பப்ப செஞ்சு தரேன், சரியா? வா. அந்த மூலையில தான் குளிக்கணும். இது வரைக்கும் நான் ஒருத்தன்தான், அதனால. புரிஞ்சிருச்சு. கட்டில மறைவா வச்சுட்டு புடவை சுத்தணும், அவ்வளவுதானே? வாங்க. அது சரி, உங்க அம்மா அப்பா? இல்லை, எனக்கு 10 வயசா இருக்கும் பொழுது அப்பா அம்மா இறந்துட்டாங்க. அப்பா செஞ்ச வேலை தான் நான் பண்ணுறேன். ஒரு நாள் அப்பா அம்மா ஊர்லேருந்து வரும்பொழுது பஸ் ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துட்டாங்க. எங்கள் மாமா என்னை வளர்த்து
இந்த வியாபாரத்தை கற்றுக் கொடுத்தாரு. இந்த வேலை பிடிக்காம நிறைய ஊர் சுற்றினேன். கண்ட வேலைகள்லாம் செஞ்சு கண்ட இடத்துல சுற்றினேன். எனக்கு பிடிக்காத வேலையை சொன்னால் விட்டுட்டு போயிடுவேன். அப்படியே நான் பழகிட்டேன். நிறைய தடவை யோசித்து பார்த்தேன், நான் ஏன் இப்படி இருக்கேன்னு. என்ன பண்ணுறது, எது நல்லது எது கெட்டதுன்னு எடுத்து சொல்ல யாருமே இல்லை. சரி, உன் கதையை விடு. மீன் வாங்கிட்டு வரியா? ஆனால் நீ சாப்பிட மாட்டல்ல? உனக்கு பிடிக்கும்ல, நீ சாப்பிட்டுட்டு நான் பார்த்துட்டு இருக்கேன். சரி, நான் போய் வாங்கிட்டு வரேன். நீ குளிச்சுட்டு அம்மாவோட புடவை பீரோவில் இருக்கு, நீ கட்டிக்கோ. ஏன் இப்படி இருக்கீங்க? என்னாச்சு உங்களுக்கு? உங்களை தான் கேட்குறேன். அவன் ரொம்ப அசிங்கமா பேசிட்டான். யார் அவன்? கெட்டு போயிட்டியே, இதுக்கு மேல என்ன கெட்டு போக இருக்குன்னு சொன்னான். அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. யாருன்னு சொல்லு. ரஜியா புருஷன், உன் மாமா. இந்த பையன் யாரு? சமீர், சலீமோட நண்பன். அவன் எங்க? இல்ல, விட்டுட்டு போயிட்டான். நான் அன்னைக்கே உன்கிட்ட சொன்னேன், அந்த வெட்டி பேலை நம்பி உன் தங்கமான வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு நாசமாக்கிக்க போறேன்னு. இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல. உன் புருஷன் உன்னை ஏத்துக்கிறேன்னு சொல்றான். சலீம் என்னை கண்டிப்பா தேடி வருவான். அப்போ இவன் இங்க எதுக்கு? எனக்கு துணையா கூட இருக்கான். நானா உயிர். என்னை ரொம்ப நல்லா பாத்துக்கிறான். ரொம்ப நல்லா இருக்கு. உனக்கு அவன் மேல பைத்தியம், இவனுக்கு உன் மேல பைத்தியம். 3 பைத்தியக்காரங்க நடுவுல நான் ஒரு பைத்தியம். சீக்கிரம் ஒரு நாள் ரோட்டுக்கு வந்துருவ. ஒன்று அழுதாலும் உன்னை காப்பாற்ற ஒருத்தரும் வர மாட்டாங்க. இந்த பேச்செல்லாம் கேட்கும்போது என்னால் தாங்க முடியலைங்க. ஒருத்தவங்களோட பேச்சும் இதயத்துல முள்ளு மாதிரி குத்துது. எல்லா வழியும் தாங்கிக்கிட்டு நான் ஏன் இப்படி மௌனமா இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் சலீம். மனசுல ஏற்பட்ட காயமும் தீராத கவலையை அனுபவிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் சலீம் தெரியுறார். அவர் என் மேல வச்சிருக்க பாசம் தெரியுது. என்ன சுசிலா, என்னைக்கும் இல்லாம உன் முகம் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வரைக்கும் நான் இழந்தது எல்லாமே இப்ப கிடைக்க போகுதுன்னு சந்தோஷத்துல இருக்கேன். எனக்கு தெரியாம உன் மனசு செய்ய போற தப்புக்காக நீ தண்டனை அனுபவிச்சே தீருவ. எனக்கு இன்ஜெக்ஷன் போடுறதும் வியாதிக்கேத்த மருந்து கொடுக்க மட்டும்தான் தெரியும். கட்டின பொண்டாட்டியோட எப்படி குடும்பம் நடத்தணும்னு எனக்கு யாரும் சொல்லித் தரல. அதுக்காக வேற யாருக்கிட்டையும் கத்துக்க போறதும் இல்லை. இப்ப வந்துட்டு இருக்கப்போ ஏதோ கேட்கணும்னு சொன்னீங்க. என் வீட்டுக்காரர் என்ன பண்றாரு தானே? ஏதோ கேட்கணும்னு தோணுச்சு, விடுங்க. என் வீட்டுக்கார ஆரம்பி டாக்டர், வைத்தியம் செய்கிறாரு. பேரு ஸ்ரீதர். அப்படிங்களா? உங்கள் வீட்டுக்காரு ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க. எதுக்கு? இவ்வளோ அழகான மனைவி கிடைச்சதுக்கு. உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா?
அந்த கன்றாவி தாங்க ஆகலை. ஆ? நான் என்ன தப்பா கேட்டுட்டேன்? கல்யாணன்றது சபலங்களை தீர்த்துக்கிறதுக்கு சமுதாயம் நமக்கு கொடுக்குற தண்டனை. கல்யாணன்ற பேரில் இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்க போகிறாங்கன்னு சொல்லி இந்த சமுதாயத்துக்கு தெரியப்படுத்தி புருஷனை முதலாளியாக்கி பொண்டாட்டியை அடிமையாக்கி கேவலமாக பார்க்குற இந்த உலகம். சலிமனை வர சொல்லி தகவல் அனுப்பிச்சிருக்கேன். ஏதோ குஜராத்தில் குவாரியில் வேலை செஞ்சிட்ருக்காராம். என்ன யோசிச்சுருக்கீங்க? இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கிறது சலீம்னு வர்றதுக்காக தானே. சலீமும் நானும் சந்தோஷமா இருக்கிறத பார்க்கணும்னு ஆசைப்பட்ட சமீர் மனசுக்கும் எனக்கு செய்யற உதவிக்கு கடவுளை கையெடுத்து கும்பிடணும் போல ஆசையா இருக்கு. ஒரு நல்ல நண்பனை அறிமுகப்படுத்தினதுக்கு சலீம்க்கு நன்றி சொல்லணும் போல இருக்கு.